எப்பொழுது கர்த்தர் நம்மை சமாதானத்துக்குள்ளே நடத்தி செல்கிறார்? எப்பொழுது சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்பும்? எப்பொழுது கர்த்தர் நம்மை சமாதானத்தினாலே நிரப்புவார்? இதை சத்தியவேதத்தில் அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் சில காரியங்களை போதிக்கிறது. கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாமல், அதெல்லாம் கவனிக்கிறீங்களா? எப்பொழுது கர்த்தர் நம்மை சமாதானத்தின் வழியில் நடத்துவார்? எப்பொழுது சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்பும்? சமாதானம் எப்பொழுது நம்முடைய வீட்டிலே குடியிருக்கும்? சமாதானம் எப்பொழுது நம்முடைய வீட்டிலே அது வாசம் பண்ணும் என்று சொன்னால், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாமல் அவருக்கு பிரியமாய் நடக்கும்போது சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்பும். நரகலான விக்கிரகங்களுக்கு விலகி தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும் பொழுது சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்பும். நரகலான விக்கிரகங்களுக்கு ஆராதனை செலுத்தாமல், நரகலான விக்கிரகங்களை ஆராதிக்காமல், நமக்காக ஜீவனை கொடுத்த கல்வாரி சிலுவையிலே தம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தின இந்த தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவரையே ஆராதித்து அவரையே பின்பற்றி அவருக்காகவே வாழும் பொழுது சமாதானம் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யும்? நிரப்பும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையை நாம் நேசிக்கும் பொழுது, எதை நேசிக்கும் பொழுது? கர்த்தருடைய வார்த்தையை நாம் நேசிக்கும் பொழுது சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்பும். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்பும். ஆமென். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து நடக்கும் பொழுது, இப்ப இந்த வசனங்களை வாசிக்க போறேன், முதல்ல சொல்லிடுறேன். கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து நடக்கும்போது சமாதானம் நதியை போல புரண்டு ஓடும் என்று சத்தியவேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக போதிக்கிறது. ஆமென். வாசிப்போம். சங்கீதம் 119 165. கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. யாருக்கு மிகுந்த சமாதானம் உண்டு? உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடரல் இல்லை. அதாவது அவங்க இடறி விழ மாட்டாங்க, அவங்க தோத்து போக மாட்டாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? அவங்க ஃபெயிலியர் ஆகவே மாட்டாங்க. கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, எது கர்த்தருடைய வேதம்? இதுதான் கர்த்தருடைய வேதம். அப்ப இதை நேசிக்க பழகணும். எதை நேசிக்க பழகணும்? எல்லாம் இருக்கிறீங்களா? நீங்க வேதத்தை எப்படி நேசிக்க முடியும்? ஒரு மனுஷனை நேசிக்கலாம், ஒரு மனுஷியை நேசிக்கலாம், அப்பாவை நேசிக்கலாம், அம்மாவை நேசிக்கலாம், அக்காவை நேசிக்கலாம், தங்கச்சியை நேசிக்கலாம். எப்படி பைபிள் நேசிக்கிறது? சத்தியம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ வார்த்தையும் தேவனும் ஒன்றே. வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை. அப்ப தேவனுடைய வார்த்தையை நாம் நேசிக்கும் பொழுது நாம் யாரை நேசிக்கிறோம்? தேவனையே நேசிக்கிறோம். அப்ப இங்க தெளிவாய் நாம் பார்க்கிறோம், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு எவ்வளவு சமாதானம், எவ்வளவு சமாதானம். அப்ப ஒவ்வொரு நாள் இந்த வேதத்தை நேசித்து இதில் ஆழமாய் உள்ள போகும் பொழுது சமாதானத்துக்கு குறைவே இருக்காது. பாருங்க, நாம இதை மறந்துடுறோம். எதை மறந்துடுறோம்? வேதத்தை மறந்துடுறோம். வேலை 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 வேலைன்னு ஓடிடுறோம். பிஸி பிஸி பிஸி. கடைசியில சமாதானத்தையே சிலர் என்ன செஞ்சுறாங்க? இழந்துடுறாங்க. வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒரு விரக்தி, ஒரு வெறுமை. என்னடா கழுத பொழப்பு, எதுக்கு இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு பேசாம போய் சேர்ந்துருவாங்கட்டாலும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துடுது. ஏன் வந்துடுதுன்னா, இதனுடைய பின்னணியை கவனிச்சா ஈஸியா வழங்கிறோம். இவங்க வேதத்தை வாசிச்சே சில நாட்கள் ஆயிருக்கும், சில வாரங்கள் ஆயிருக்கும், சில மாசங்களே. ஹலோ, எல்லாம் இருக்கிறீங்களா? அப்படி போகும்போதுதான் வாழ்க்கையில பாருங்க ஒரு வெறுமை, ஒரு இருள், ஒரு அந்தகாரம் அப்படி வந்து மூடிடுது. வழி தெரியல, எங்க போகணும் தெரியல. எல்லாம் இருக்கிறீங்களா? அதனால தான் வேதத்தை நேசிக்கணும். வேதத்தை நேசிக்கிறது என்ன அர்த்தம்? போன வாரத்தில் வாசித்தோம் இல்லையா?
சங்கீதம் 1:2 கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து அவருடைய வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்திலே விருப்பமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்தை நேசித்து. அப்படின்னா அப்ப நேசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? வேதத்தை வாசிப்பாங்க. அப்படித்தானே? எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாம் இருக்கிறீங்களா? ஒரு நபர் நேசிக்கிறாங்கன்னா அவங்களுக்காக காத்திருப்பாங்க, அவங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க, எவ்வளவு தியாகங்களை பண்ணுவாங்க. அப்படித்தானே? கர்த்தரை நேசிக்கிறவங்க வேதத்துல ஆழமா போவாங்க. நேரம் கிடைச்சா இங்க வருவாங்க, நேரம் கிடைச்சா இதுல உட்காந்து தியானமா இருப்பாங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, வாழ்க்கை குறித்து, பேர பிள்ளைகளை குறித்து, மற்ற எல்லா காரியத்தையும் குறித்து கர்த்தர் என்ன சொல்றாரு, என்னை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன, கர்த்தர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் கல்வாரி சிலுவையில் என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறார், அதெல்லாம் பாருங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதுல ஆழமா போவாங்க, அதுல ரொம்ப டீப்பா போவாங்க, அதுல ஆழமா வேர் விடுவாங்க. அவர்களுக்குத்தான் மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்கள் இடறுவதில்லை. சொல்லுங்க, அவர்கள் இடறுவதில்லை. சிலர் இடறி விழுந்துடுறாங்க, வாழ்க்கையில் இடறி விழுந்துடுறாங்க, தோத்து போயிடுறாங்க, ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. ஏன்? வேதத்தை நேசிக்கிறதே கிடையாது, வேதத்தில் தியானமா இருக்கிறது கிடையவே கிடையாது. அப்ப வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். நேரம் கிடைச்சிச்சுன்னா அங்க ஓடுவோம், இங்க ஓடுவோம், அக்கா வீட்டுக்கு ஓடுவோம், தங்கச்சி வீட்டுக்கு ஓடுவோம், மணிக்கணக்கில் உட்காந்து ஊர் கதையை பேசுவோம். அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, அவங்க வீட்டுல என்ன, இவங்க வீட்டுல என்ன, அவங்க வீட்டுல என்ன அவியுது, இங்க வீட்டுல என்ன மணக்குது, என்ன பார்சல் போகுது, என்ன என்னத்தை போட்டுக்கிட்டுச்சா, என்னமா வந்துட்டு போகுது, என்னமா வெந்துட்டு கூட போகுது, போ என்னத்தையும் சாப்பிட்டு போறாங்க. நமக்கு ஒரு வேலை இருக்குது. என்ன வேலை? வேதத்தை நேசித்து வேதத்துக்குள்ள ஆழமாய் போக வேண்டிய ஒரு வேலை இருக்குது. இதுக்குள்ள போனா ஏன் குடும்பத்துல சமாதானத்துக்கு குறைவே இருக்காது. ஏன் குடும்பத்துக்குங்க, ஏன் பிள்ளைகளுக்கு, ஆமென், ஏன் குடும்பம் முக்கியம், ஏன் பிள்ளைங்க முக்கியம், ஏன் வாழ்க்கை. எல்லாம் இருக்கிறீங்களா? அடுத்த குடும்பத்தை கொஞ்சம் பார்ப்போம். முதல்ல நம்மள கொஞ்சம் இது செய்வோம், பார்ப்போம். அப்ப மிகுந்த சமாதானம் யாருக்கு? கர்த்தருடைய வேதத்தை அவர்கள் இடரவே மாட்டாங்க, அவங்க தோற்று போகவே மாட்டாங்க. அவங்களுக்கு முன்னால வெளிச்சம் அடிக்கும். ஏன் இடறி விழுந்துடுறாங்க? வழி தெரியல, வழி இருட்டா இருக்குது, பொத்துரு போய் விழுந்துடுறாங்க, விழுந்து பல்லு எல்லாம் போயிடுது, மண்டை கண்டெல்லாம் உடஞ்சி காய ஆயிடுது. ஏன்னா வழி தெரியல. அநேகருக்கு பாருங்க வழி தெரியல. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் என்ன போகணும், எங்க போகணும், என்ன தெரியல. ஏன் தெரியல? வேதத்தை அவங்க நேசிக்கல, வேதத்துக்குள்ள ஆழமா போகல. வேதத்துக்குள்ள ஆழமா போய் வேதத்தை நேசிச்சாங்கன்னா வேத வழிகாட்டும். உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. வசனம் வெளிச்சம் காட்டும், இப்படி போ, இப்படி போகாத அப்படின்னு சொல்லி வசனம் டைரக்ஷன் காட்டும். எல்லாம் இருக்கிறீங்களா? இப்ப என்னென்னமோ கொண்டு வந்துட்டாங்க ஸ்ட்ரீட் லைட்ல. அது என்னது? யூபிஎஸ் என்னது? அவ போன்ல ஆன் பண்ணி வண்டியில மாட்டிட்டா போதும். ஜிபிஎஸ், ஜிபிஎஸ் மாட்டிட்டா அது சொல்லுது லெஃப்ட் திரும்பு, ரைட் திரும்பு, இன்னும் 2 அடி தூரம் தான் இருக்குது, இன்னும் வந்துருச்சு வீடு. நான் சொல்றேன், அது கூட ஃபெயிலியர் ஆகும். கர்த்தருடைய வார்த்தை ஃபெயிலியர் ஆகாது, அது ஃபெயிலியர் ஆகாதுங்க. அது இருக்குது இந்த ஜிபிஎஸ், அது அந்த ஆழம் பத்தி சொல்லாது. ஹலோ, அந்த வீட்டில் இருக்கவங்களுடைய விவரம்லாம் சொல்லாது. தெருவில் வேணா டேன் பண்ணி சொல்லுமே தவிர அந்த வீட்டில் இருக்கிற ஆளுடைய விவரமெல்லாம். ஆனா கர்த்தர் சொல்லுவாரு, அந்த வீட்டில் இருக்கிற ஆள் யாரு, அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய விவரங்கள்லாம் கூட கர்த்தர் செய்வார், நமக்கு தெளிவா சொல்லுவாரு. வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள ஆழமா நீங்க போனீங்கன்னா நான் சொல்றேன், நீங்க ஃபெயிலியர் ஆகவே மாட்டீங்க, நீங்க தோற்று போகவே மாட்டீங்க, ஒரு நாளும் தோற்று போகவே மாட்டீங்க, ஜெயிப்பீங்க, எல்லாவற்றிலையும் ஜெயிப்பீர்கள். ஆமென். அப்ப முதலாவது என்ன? கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம்.